இப்பல்லாம் எனக்கு இந்த மாரி எல்லாத்தையும் கலந்து தோசை ஊத்துறதுல ஒரே ஜாலியா இருக்குதுப்பா. இதுவே நம்ம நார்மல் தோசை ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அரிசி தனியா ஊற போடணும், உளுந்து தனியா ஊற போடணும், 2த்தையும் தனித்தனியா ஒரு ஒரு ஈடா அரைச்சு எடுக்கணும், கிரைண்டர கழுவணும், வெயில்ல கவுக்கணும், திருப்பி எடுத்து உள்ள வைக்கணும். சப்பா! செம்ம டயர்டு. அதெல்லாம் பண்ணும்போது தெரியல. இப்ப யோசிக்கும்போது தான் எனக்கு அதோட கஷ்டம் தெரியுது. ஆனா இத பாருங்களேன், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒண்ணா கொட்டுனோமா, தண்ணி ஊத்துனோமா, காலைல எடுத்து மிக்ஸியில அரைச்சோமா, தோசை சுட்டோமான்னு போய்க்கிட்டே இருக்கிறேன். எனக்கு இந்த தோசை ஊத்தும்போது ஒரு டவுட்டு. நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த மாரி ஒண்ணா ஊற போட்டா தோசை தானே ஊத்துறோம். இதுல இட்லி வருமான்னு எனக்கு தெரியல. சரி முயற்சி பண்ணலான்னு குண்டானுக்குள்ள எட்டி பார்த்தா மாவு கொஞ்சோண்டு தான் இருக்குது. சரி ஓகே நம்ம தோசைய சாப்பிட்டு பணியாரம் மாரி ட்ரை பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு குடுக்கலான்னு பார்த்தேன். என்னது நீங்க சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கான்னு யோசிக்காதீங்க. நாங்க சீக்கிரம் எந்திச்சிட்டோம். பசங்க ரொம்ப லேட்டா எந்திச்சாங்க. அதனால தான் எல்லாத்தையும் வதக்கி மாவுல கொட்டி பணியாரம் மாரி ஊத்தி பார்த்தேன். எனக்கு அது வருமா வராதான்னு ஒரு டவுட். ஏன்னா அதோட ப்ரிப்பரேஷன் வேற மாரி. அதிசயக்கத்தக்க வகையில அழகா திருப்பி போட்டா குண்டு குண்டுன்னு சூப்பரா வந்தது. இதுல நான் கொஞ்சம் கூட சோடா உப்பு போடவே இல்ல. இதுக்கு என்ன பேரு வைக்கிறதுன்னு தான் எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பஞ்சாயத்தே.